சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 எப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானோ நான் சொல்றத நன்னா கேட்டுக்கட்டும். சொல்லுங்க அண்ணா. இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவனை அவமானப்படுத்தி என் காலடியில விழ வச்சு இவனை இந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டல்ல. நான் வேத சிரோன்மணி, ஜோதிஷ திலகம், சோழலிங்கபுரம் விஸ்வநாதேஸ்வர் இல்லடா. அடுத்தவாளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவா தன்னாலேயே அழிஞ்சு போவா. அதையும் பாத்துடலாம்டா. சீமாச்சோ. தீட்சிதர்வாள் என்ன அவமானப்படுத்த போறேளா? அன்னைக்கு சாணக்கியன் அவமானப்படுத்தினதுனால நந்த குலமே பூண்டோட அழிஞ்சுது. இன்னைக்கு இந்த குமார் பண்றது இன்னொரு சாணக்கிய சபதம். வேதங்கள் தெரியுங்கிற ஆணவம் இல்ல உங்களுக்கு. அதே வேத சாஸ்திரங்கள் தான் இனிமே என்னோட அஸ்திரங்கள். சுவாமிநாதன், இன்னிலிருந்து சரியா 18 வாரத்துக்குள்ள இந்த வேத சிரோன்மணி, ஜோதிஷ திலகம், மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் விஸ்வநாத தீட்சிதரோட குடும்பமே பூண்டோட அழிய போறது. இந்த தீட்சிதரோட குடும்பத்தையே, அந்த வம்சத்தையே, அந்த குலத்தையே என்ன பாடுபடுத்த போறேன் பாருங்க. ஏதேது நீ இப்ப இருக்கிற இருப்புக்கு ஒரு குடுமி வச்சா போதும், தீட்சிதராத்து பையன் சொல்லிடலாம். போற போக்க பார்த்தா நான் தான் அந்த தீட்சிதராத்து பையன் சொல்லிடுவேங்க போல இருக்கு. குமார், என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கிறத நானே ஃபீல் பண்றேன். ஒரு பக்கம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறேன், இன்னொரு பக்கம் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே.
நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஓ. தீக்ஷிதரோட பொண்ணு ரேவதி. ஓ. சோ தீட்சிதரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் இந்த வெளி வேஷமா? நோ, இது வேற அது வேற. நான் சாமி கும்பிடுறதும் சரி, ரேவதியை லவ் பண்றதும் சரி, ரெண்டையுமே ஆத்மார்த்தமா தான் செய்யறேன். நீ அவளை லவ் பண்ற சரி, அவளும் உன்னை விரும்புறாளா? நான் காலேஜில் படித்தவன், ரொம்ப மாடர்ன், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த அக்ரஹாரத்துக்கு இருக்கிற துணிச்சல் நமக்கு கூட வராது. ஐ லவ் யூன்னு முதல்ல அவ தான் சொன்னா. அப்படியா? நீ அவளை ஆத்மார்த்தமா விரும்புறியா? ஆ. நேத்தி கூட அவளை மீட் பண்ணிருக்க போல இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம் தான். இன்னைக்கு அவளை பார்க்கறேன்னு சொல்லியிருப்பியே? ஆமா, 11 மணிக்கு குளத்தங்கரையில். இப்போ மணி 11:15 ஆறுது. ஆஹா, என்னது? போ. அடக்க ஒடுக்கமான ரேவதி உன்னை காதலிக்கிறாளா? பைத்தியக்காரா! அந்த தீட்சிதரோட ஆணவத்தை அழிக்க என் வேத சக்திகளால் நான் ஏற்படுத்தியிருக்கிற மாய வளடாது. ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ பிளான் பண்ற, அந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னு தான் சொல்ல, தெரிஞ்சுக்கிறேன். என்னத்த சொல்றது, நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பத்தி தான். இது சம்பந்தமா அப்பாட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் வந்து உங்க அப்பாட்ட பேசிட்டா? வேணா அப்பாட்ட நானே பேசிக்கிறேன். டல்லா இருந்தாலும் அழகா தான் இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குமார்? இதெல்லாம் என்னன்னு தெரியறதா அவனுக்கு? தொடாத. என்னன்னு தெரியறதான்னு கேட்டேன். மண் பொம்மைங்க. மனித பொம்மைகளுக்கு நான் கொடுத்திருக்கிற மண் உருவம் எல்லாமே ஒரு நாள் மண்ணோட மண்ணா தானே போறது. இவா எல்லாருக்குமே நான் தான் விதி. என்னது இது? களிமண் பொம்மையை வச்சுக்கிட்டு இவா எல்லாருக்குமே நான் தான் விதின்னு சொல்றீங்க? விளையாடுறீங்களா? விளையாட்டை நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். நான் விளையாடுற இந்த விளையாட்டுல சாணக்கிய தந்திரமும் இருக்கு, அதர்வ மந்திரமும் இருக்கு. எப்போ வந்தேன்? நாங்க எப்ப வந்தோம் கூட தெரியாம அப்படி என்ன படிச்சுட்டு இருக்க? பகவத்கீதை. எவன்டி இவன்? எப்ப பாரு ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதைன்னு படிச்சுட்டே இருக்கான். எங்க பாரு காவி துணி வேற. பேசாம இவனை காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது அனுப்பிச்சிடலாமா? நேரா கைலாசத்துக்கே அனுப்பிச்சிருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முரளி,
ரிமோட் கண்ட்ரோல்டு ஆபரேஷன்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன கேள்வி இது? ரிமோட் கண்ட்ரோல்னா இருந்த இடத்துல இருந்தே இன்னொரு இடத்துல இருக்கிறத இயங்க வைக்கிறது. கரெக்ட். ரிமோட் கண்ட்ரோல் உபயோகப்படுத்தினா இன்ஃப்ராரெட் ரேஸ் பாஸ் பண்ணி டிவி ஆன் பண்ணலாம். டைமர் டிவைஸ் பொருத்தி உட்காண்ட இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல பாம்பு வெடிக்க வைக்கலாம். ஆனா வேத பிரயோகத்தினால பார்வையாலேயே பல விஷயங்களை சாதிக்கலாம். வேண்டாதவாளை வேற லோகத்துக்கே அனுப்பலாம். குமார், அந்த பொம்மை எப்படி அந்த இடத்துல நிக்குது? என்னோட கண்ணுங்கிற ரிமோட் கண்ட்ரோல்னால அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். குமார், அந்த பொம்மை மஞ்சளா மாறிக்கிட்டு இருக்கு. பொம்மை மட்டும் மஞ்சள் ஆகல. பின்ன நீங்க ஏதாவது? எல்லா கேள்விக்கும் இப்பவே பதில எதிர்பார்க்காத. என்ன தூக்கி எறிஞ்சு பேசின விஸ்வநாத தீட்சிதர் குடும்பத்தையே ஆட்டி படைக்க போறேன். சிமாச்சோ, நேற்று நம்ம மேல திரு கணேசன் அவன் பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து அவள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல சொன்னான். அமோகமாக இருக்குது. வர தை மாதம் நிச்சயம் அவள் கல்யாணம் நடந்துடும். நாளைக்கு காலம்புற முதல் காரியமாக இந்த ஜாதகத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு தகவலையும் சொல்லிட்டு வந்துடும். சொல்லிடுறேண்ணா. பேஷ். ஜாதகம் பார்க்குற அளவில் பெரிய மனுஷன் ஆகிட்டியா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஊர் உலகத்தில் இருக்கிறவாளோட ஜாதகத்தெல்லாம் பார்க்குறேள், பலன் சொல்கிறேள். ஆனால் ரேவதி பற்றி கேட்டால் மாத்திரம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேள். ஆச்சு, அவளுக்கு 20 வயசாகுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அவளுக்கு வரன் பார்த்தாச்சான்னு கேட்டு கேட்டு நச்சரிச்சுன்னு இருக்கா. நீங்கள் கவலைப்படுற மாதிரி தெரியல, ஆனால் எனக்கு அதே கவலையாக இருக்குது. ராஜா, நீ நம்ம ரேவதியை பற்றி மாத்திரம் கவலைப்பட்டு இருக்க. நான் நம்ம குழந்தைகள் எல்லாரையும் பற்றி கவலைப்பட்டு இருக்கேன்டி. அவளை பற்றி கவலைப்படுற மாதிரி இப்போ என்னாச்சே? ஏன் பேசாமல் இருக்கேள்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்டடி சொல்ல போகிறேன்? ராஜா, நம்ம ரேவதியோட ஜாதகத்தை வெளியில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னுட்டு நேற்று ஜாதக கிட்ட கையில் எடுத்தவன் கூடவே என் ஜாதகத்தையும் பார்த்து தொலைச்சேன். அப்படியே பகீர்னது. என்னால் என் குழந்தைகளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சது. அடுத்த 4 மாதம் தாண்டிட்டா அப்புறம் ராஜயோகம்தான். ஆனால் 4 மாதம் தாண்டணுமே, அது தாண்டி கவலையாக இருக்கு. என்னன்னா என்னலாமா சொல்றேன்? அப்பா, அப்பா, ஹரியோட வேஷ்டி துண்டு திடீர்னு மஞ்சள் மஞ்சள் ஆயிடுத்துப்பா. அப்பா அப்பா அப்பா, என்னப்பா அது? திடீர்னு உடம்பெல்லாம் மஞ்சள் மஞ்சளா ஆயிடுத்து. அம்மா இப்ப பாருமா. என்னன்னா அது? அது ஒன்றும் இல்லைடா, சாதாரண காமால தான். உள்ளூர் இருந்திருக்கு, கவனிக்காமல் விட்டுட்டோம். உடம்பு ஊற பரவி இருக்கு. குணமாயிடும். என்னது எல்லாரும் நம்பிக்கை இல்லாத மாதிரி பார்க்குறேன்? சொல்கிறது சோழலிங்கபுரம் ஸ்ரீமான் விஸ்வநாத தீட்சிதர். 2 நாளில் சொஸ்தம் ஆகிடும். ஒரேடியாக சொஸ்தம் ஆயிடுவான்.
ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. திடீர்னு என்னமோ சொல்றீங்க? ஆமா, சொஸ்தமா இருதுனா என்ன? வர வர நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. முரளி, 2 நாளைக்கு முன்னாடி கேட்டியே பொம்மை எப்படி மஞ்சள் ஆச்சுன்னு. பொம்மை மட்டும் மஞ்சள் ஆகல, தீட்சிதரோட மூத்த புள்ள மஞ்ச காமாலையில கடக்கான். கடந்தான். இங்கேதான் இருக்கலா? வாங்க சுவாமிநாதன். என்ன என்ன விஷயம்? என்னத்தேன்னு சொல்றது? சாவுங்கிறது யாருக்கு எப்போ எப்படி வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நல்ல திடகாத்திரமா தான் இருந்தான், போய் சேர்ந்துட்டான். என்ன தெரியாத மாதிரி பார்க்குறேன்? நம்ம தீட்சிதரோட மூத்த பிள்ளை ஹரி, அதான் அந்த வேத பாடசாலை வச்சு நடத்திட்டு இருந்தானே. பாவம் காத்தால 7 மணிக்கு பரலோகம் போய் சேர்ந்துட்டான். அது வந்து எங்களுக்கும் தெரியும், வேதனையா தான் இருக்கு. பார்த்துட்டு வந்துட்டேளா? நான் வாத்துக்கு போறது அவ்வளவு உச்சிதமா இருக்காது. தீட்சிதரை பார்த்தேன்னா என்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாத இருக்குமோ தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன், மற்ற ஏற்பாடுகளை கவனிக்கணும். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. உயிருக்கு ஆபத்தா? நோ, நான் இப்பவே போய் அவங்க வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். முரளி, அயம் மே பகவன், அயம் மே பகவதரஹ, அயம் மே விஸ்வபீஷஜோயம் சிவவிமர்சனஹ. என்னோட இந்த ஸ்பரிசம் எல்லாத்தையும் வெல்லும். நான் ஏற்படுத்தின மாயவலையிலேருந்து நீ வெளியே வந்துடு. ரேவதிய அடியோட மறந்துடு. அந்த முரளி இவன் மனசுல பூத்தி இருக்கிற பைத்தியக்கார ஆசை இவளை இப்படி எல்லாம் பேச வைக்கிறது. இல்லைன்னா என்னைக்காரு இந்த மாதிரி அவன் எழுத்து பேசிருப்பட, இல்ல இந்த மாதிரி விகல்பமான எண்ணங்கள் தான் அவன் மனசுல வந்திருக்குமா? என்னமோ பெருசா மனுஷாசத்தை பத்தி சொல்ல வந்துட்டியே. அதுலயும் மனு என்ன சொல்றான்னு தெரியுமோ? தனக்கு உகந்த ஒருவனை தேடிக்கொள்வதில் தவறு ஏதும் இல்லை. அந்த முரளியோட குலம் என்ன, கோத்திரம் என்ன உனக்கு தெரியுமா? என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. போயிடுறேன். இந்த சரீரம் இந்த லோகத்தில் அதிக நாள் தங்க போறதில்லை. ஆனா ஒன்றும் எல்லாமே விதிப்படிதானே நடக்கிறது.